ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வால்யூம் ப்ரொஃபைல் இண்டிகேட்டரை எப்படி உங்கள் ட்ரேடிங்கை இம்ப்ரூவ் பண்ண போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிம்பிளாக இது என்ன சொல்ல போகுதுன்னா, ஒரு ஸ்விங்குக்கு நீங்கள் வரைய போகிறீங்க. மேலே இருக்க லைன் வந்து வேல்யூ ஏரியா ஹை, மிட் லைன் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், லோவர் லைன் வந்து வேல்யூ ஏரியா லோ. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எஸ்எம்சி, ஐசிடி, ப்ரைஸ் ஆக்ஷன் எது வேணால் படிச்சிருக்கோங்க. இப்போ உங்கள் பை ஜோன் ஆர் செல் ஜோன் இதுதான்னா, இந்த 3 லைனில் ஏதாச்சும் ஒரு லைன் கோயின்சைடு ஆயிடுச்சுன்னா, அதாவது இப்படி மர்ஜ் ஆயிடுச்சுன்னா, ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணுறது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகேங்களா? இப்போ நான் சப்ளை அண்ட் டிமாண்ட் யூஸ் பண்ணுறதுனால இங்கே ட்ராப் இருக்குது, நான் ஒரு சப்ளை ஜோன் வரைகிறேன். ஓகேங்களா? இப்போது நான் வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்து இங்கே வந்து இங்கே வரைகிறேன். எனக்கு பார்த்தீங்களா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மர்ஜ் ஆகுதா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 1:2 எய்ம் பண்ணுறேன். நான் இது வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் வேணும்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். 1:2 வைக்கிறேன். சி 1:2 அச்சீவ் ஆகிடுச்சா? இது வந்து நீங்கள் வேறு கரன்சிலையும் நிறைய செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டிமாண்ட் ஜோனில் கூட ட்ரேட் எடுத்து பாருங்கள். இந்த வந்து இங்கே ஒரு ஸ்விங்கு, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே இருக்கா, ட்ராப் வாரலி, இது எனக்கு ஒரு டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா? அதே தான் ஆனால் டிமாண்ட் ஜோனு பிளைண்டாக என்ட்ரி எடுக்காமல் இந்த டூலை யூஸ் பண்ணி நான் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி எடுக்கிறேன். ஓகேங்களா? அதே 1:2 டார்கெட் வைக்கிற 1:2 அச்சீவ் ஆகிடுச்சு. நீங்கள் இதை வேறு கரன்சியில் கூட ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ஒரு டச்சு தான் உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டி. 2வது 3வது டச்சிலலாம் நீங்கள் எய்ம் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போது பிடிசி பார்ப்போமா? பிடிசி கூட பார்க்கலாம். ஸோ பிட்காயினில் இப்போ பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஃபிக்சர் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு இந்த ஸ்விங்கை வந்து ஸ்விங் பண்ணிடுது. எனக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்கே இருக்கா, பட் சப்ளை ஜோன் எங்கே இருக்குது, ட்ராப் வார் ட்ராப், இப்படி தான் நான் வரைய முடியும். கரெக்டாக ட்ராப் வார் ட்ராப்பு இது வரைக்கும் என் ஜோன் இருக்குது. இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்புவான்னு கேட்டால் நோ, இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. ஓகேங்களா? நீங்கள் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா இந்த ட்ராப் வார் ட்ராப்பாக தான் உங்களுக்கு தெரியும். வேணும்னா பாருங்கள், சரிதான் ட்ராப் வார் ட்ராப்பு. நான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1 ஹவர் போகிறேன். நான் இதை வந்து ரிஃபைன் பண்ண முடியுமான்னு ஜோன் பார்க்குறேன். ஸோ நான் இது வரைக்கும் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இது வந்து ரிஃபைன் பண்ண ஜோன் தான், இன்னும் நான் வந்து கன்ஃபர்மேஷன் தான் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வச்சுருந்தா எனக்கு என்ட்ரி கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி கொடுக்கல. ஓகேங்களா? எனக்கு இங்கேயும் என்ட்ரி கொடுக்கல, இங்கேயும் என்ட்ரி கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜோனை டெலிட் பண்ணுறேன். வேறு எங்கன்னா சப்ளை ஜோன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ட்ராப் வார் ட்ராப். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வரைஞ்சி பார்க்குறேன். எனக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே இருக்கா? எஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ராப் வார் ட்ராப் எடுக்கிறேன். என்ட்ரி கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் என்ட்ரி கொடுத்துருக்கு. 1:2 அச்சீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? கரெக்டாக வேறு ட்ராப் வார் ட்ராப் இதோ இங்கே இருக்குது பாருங்கள், ட்ராப் வார் ட்ராப். ஸோ இதுவும் அதே தான் பண்ண போகிறேன். எனக்கு இதெல்லாம் வந்து நான் நார்மலாக படித்த கோர்ஸ் படித்த மாதிரி நான் வந்து இதெல்லாம் சப்ளை ஜோனாக மார்க் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எஸ்எம்சி ஐசிடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஜோன் மார்க் பண்ணணும்னு தெரியும். அந்த ஜோனை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த டூலை வந்து நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ட்ராப் ட்ராப்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பேராமீட்டர்ஸ் பார்க்கணும். பட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரேஞ்ச் ப்ரொஃபைல் எடுத்து இந்த ஸ்விங்கு போடுறேன். எனக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் மேர்ஜ் ஆகுது, வேல்யூ ஏரியா ஹையும் மேர்ஜ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக 1:2 ட்ரேட். ஓகேங்களா? எப்பயுமே 1:2 தான் நம்ம வந்து எய்ம் பண்ண போகிறோம். எல்லாம் 1:2 ட்ரேட் எய்ம் பண்ணுறேன். என்ட்ரி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் என்ட்ரி கொடுத்துருக்கு, 1:2 வந்துருச்சு. இது எவ்வளோ தூரம் வேணால் போயிட்டு இருக்கட்டும். ஓகேங்களா? பட் நம்ம வந்து 1:2 தான் எய்ம் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ட்ரையல் ஸ்டாப் லாஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம், பண்ண வேணான்னு சொல்லலை. பட் ஆனால் 1:2 மினிமம். ஓகேங்களா? நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் 1:1 கூட ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? ஸோ அடுத்த கரன்சி பார்ப்போம். யூரோ யூஎஸ்டி பார்ப்போம். ட்ராப் ஃபார் ட்ராப், ரேலி வார் ரேலி மேட்ச் இருக்கான்னு பாருங்கள். இந்த ட்ராப் ஃபார் ட்ராப் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, ட்ராப் ஃபார் ட்ராப் வந்த உடனே அடுத்த கேண்டில் எனக்கு போய் டெஸ்ட் கொடுத்துருச்சு, தெரியுதா? ஸோ இதை இன்னொரு வாட்டி டெஸ்ட் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது. ஓகேங்களா? எப்பயுமே ஃபஸ்ட்டு டச்சில் தான் உங்களுக்கு வேல்யூ அதிகம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கோல்டில் ஏதாவது டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ரேலி வார் ரேலி, எஸ் இங்கே இருக்குது ரேலி வார் ரேலி. இங்கேயும் ஒரு ரேலி வார் ரேலி இருக்குது, இங்கேயும் ஒரு ரேலி வார் ரேலி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு டூல் எடுத்துகிட்டு ரேண்டமாக நான் வந்து இப்படி வரையிற போகிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். எங்கெல்லாம்னா இந்த 3 லைன் எங்கெல்லாம் எனக்கு டச் ஆகிருக்கோ அங்கே டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறேன். இங்கே எனக்கு டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, எனக்கு நடுவில் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் நான் எடுக்க போகிறதில்ல. இங்கே எதுவுமே நான் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. இங்கேயும் அதே தான், எனக்கு இங்கே ஃபுல்லாக வந்து கன்ஜஸ்டடாக இருக்குது. எனக்கு ஒரு ப்ராப்பர் டிப்ளைன் இல்லை சப்ளை ஜோன் இல்லை. சேம் இங்கே, பட் ஆனால் எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது, ரேலி வார் ரேலி இருக்குது. ஓகேங்களா? எனக்கு வேல்யூ ஏரியா ஹை வந்து எனக்கு கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோனில் நான் ட்ரேட் பண்ணலாம். சேம் இங்கே. ஓகேங்களா? இங்கேயும் எனக்கு இருக்குது ரேலி வார் ரேலி, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இது டோட்டல் ஜோனாக போடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் எனக்கு வேல்யூ வார் ரேலி இருக்குது, வேல்யூ ஹை, ரெண்டுமே மர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த 3 இடத்துல தான் நான் ஃப்யூச்சரில் மேபி ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு டச் கொடுத்துடுச்சுன்னா நீங்கள் வந்து அதில் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த ஜோனை பாருங்கள், இந்த ரேலி வார் ரேலியை மார்க் பண்ணுறேன், அடுத்த கேண்டிலே எனக்கு உள்ளே போய் எல்லா ஆர்டர்ஸையும் பிக் பண்ணிட்டு தான் எனக்கு மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஜோனை நான் ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? இப்போ திருப்பி நான் அதுக்கு வால்யூம் ப்ரொஃபைல் வரைகிறேன். இங்கே பாருங்கள், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மர்ஜ் ஆகுதா? அடுத்தது அதே தான் இங்கேயும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா ஹை, ரெண்டுமே மர்ஜ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஜோன்லேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா 1:2 தான் எய்ம் பண்ண போகிறேன். இங்கே வந்தாலும் 1:2, அதே மாதிரி இங்கே வந்தாலும் 1:2 தான் எய்ம் பண்ணுறேன். வந்திருக்கான்னு பார்க்கலாமா? எனக்கு இங்கே டச்சு கொடுக்கல, இங்கே டச்சு கொடுத்துருக்கு. ஓகேவா? எனக்கு இங்கே 1:2 முடிஞ்சிருச்சு. அடுத்த ட்ரேட் டச்சு கொடுத்துருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா இல்லை, கொடுக்கல, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு. டச்சு கொடுத்துருந்தா எனக்கு இதுவும் எனக்கு 1:2 ப்ராபபிலிட்டி தான். சரி, 1:2 ரிஸ்க் ரேஷியோ நல்ல எனக்கு இதுவும் டச்சு கொடுத்துருந்துச்சுன்னா 1:2 வந்திருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் டச்சு கொடுக்கல. எல்லா ட்ரேடுமே நீங்கள் ப்ராஃபிட்டில் முடியணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இவ்வளோ மிஸ் ஆகிடுச்சுன்னா மிஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அடுத்த வாட்டி டச்சு போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ரொம்ப ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிறதுனால அடுத்த வாட்டி வந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எனக்கு டச்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வெளியே போயிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேபி ஒரு ட்ரேட் எடுக்கலாம். பட் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போது நான் 4-5 வால்யூம் ப்ரொஃபைல் வரைஞ்சேன். பட் ஆனால் எனக்கு எது டிமாண்ட் ஜோனுன்னு பட்டுதோ அதுதான் நான் கரெக்டாக வரைஞ்சேன். நான் டூவில் வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக தான் யூஸ் பண்ணேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எங்கேயே ஃபேர் வேல்யூ கேப் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வால்யூம் ப்ரொஃபைல் இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அப்போ இங்கேருந்து இங்கே வரைகிறேன், இல்லை சாரி இங்கேருந்து இல்லை, இங்கேருந்து உதாரணத்துக்கு இங்கேருந்து இங்கே வரைகிறேன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் இங்கே வரல, வேல்யூ ஆகி இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா?
வேல்யூ ஆகி வரைஞ்சோன்னு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இங்கே பாருங்கள் அடுத்த கேண்டிலே டச் பண்ணி போயிடுச்சு. ஸோ இந்த ஜோனை நீங்கள் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. போஸ்ட் மார்க்கெட் எப்பயுமே பார்க்காதீங்க, ஓகேங்களா? பேக் டெஸ்ட் பண்ணும்போது போஸ்ட் மார்க்கெட் எப்பயுமே பார்க்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுட்டு இது வந்தால் தான் நான் வந்து ஒரு என்ட்ரியான எக்ஸிட் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் கரெக்டாக ட்ரேட் பண்ண முடியும். நான் இவ்வளோ டிமாண்ட் சப்ளை ஜோன்ஸ் இருந்தாலும் பேஸில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். இதுதான் என்னோடய டிமாண்ட் ஜோன். நான் வந்து இந்த டூவில் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான் இந்த வால்யூம் ப்ரொஃபைல் டூல். இதை வந்து நான் பேசிக்காக என்ன சொல்ல போகுதுன்னு சொல்லியிருக்கேன், இந்த ப்ரைஸில் எவ்வளோ வால்யூம் ட்ரேடாக இருக்குன்னு தான் சொல்ல போகுது, ஓகேங்களா? சிம்பிளாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு ஒரு ட்ராப் இருக்குது. நான் இப்போ இங்கே வரைகிறேன் சப்ளை ஜோன், ஓகேங்களா? இதே மாதிரி எனக்கு இன்னொரு சப்ளை ஜோன் இங்கேயும் இருக்குது, ரேலி வார் ட்ராப், ஓகேங்களா? 2 சப்ளை ஜோன் எனக்கு பக்கத்தில் இருக்குது. நான் சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன், வால்யூம் ப்ரொஃபைல் இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. எனக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் இந்த சப்ளை ஜோனில் இருக்குது, வேல்யூ ஏரியா ஹையோ இந்த சப்ளை ஜோனில் இருக்குது. இப்போ நான் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒன்றுத்தில் தான் ட்ரேட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? இதில் ட்ரேட் பண்ண போகிறேன், இதில் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஷார்ட் பொசிஷன் போகிறேன். (1:2) தான் நீங்கள் எய்ம் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இங்கேயும் ஷார்ட் பொசிஷன் போகிறேன், அதே 1:2. ஓகேங்களா? இதில் பாருங்கள், நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னது தான், ரொம்ப க்ளோஸாக வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ட்ரேடை எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? அதே மாதிரி க்ளோஸாக வந்து மிஸ் ஆகிடுச்சா ட்ரேடை எடுக்காதீங்க. மேபி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு, ஓகேங்களா? அது கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டாப் லாஸ் அடித்தாச்சு 1:2, ஓகேங்களா? இந்த சப்ளை ஜோனில் இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க 1:2, அதே 1:2, ஓகேங்களா? இப்போ எனக்கு இதில் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ 2 ட்ரேட் எடுத்திருக்கேன், ஒன்றுத்தில் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, இன்னொன்றுத்தில் 1:2 கொடுத்துருக்கு, ஓகேங்களா? இப்போ எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன், புரிஞ்சுதா? ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணலன்னா நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் சரி, நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது, ஓகேங்களா? நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.